வரலாற்று சிறப்புமிக்க ரூணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான எசல பெரேராவின் இறுதி பெரேரா நேற்றிரவு வீதி உலா வந்தது. பெரேராவை பார்வையிட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இணைந்து கொண்டார். நேற்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேர ரஜமா விகாரைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ரூணு பிரதான சங்கநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேர ரஜமஹா விகாராதிபதி கொபவேக்க தம்மிந்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் ஜனாதிபதி ஆயிரக்கணக்கான மக்களுடன் இணைந்து பெரேராவை கண்டுகளித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேர அருகில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். பின்னர் கிரிவேர வளாகத்தில் மின் விளக்கு அலங்காரத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். நாட்டின் அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையையும் பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும் என்று இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். எந்தவொரு நாட்டின் அபிவிருத்தியிலும் அந்த நாடும் சமூகமும் கட்டமைக்கப்பட்ட வரலாற்று மற்றும் கலாச்சார அடித்தளம் முக்கியமானது என்றும் உலகம் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் நமது நாட்டின் வரலாற்று சுவடுகள் மற்றும் அடித்தளங்களை பாதுகாத்து கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் இதன் போது சுட்டிக்காட்டினார். அந்த வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்திற்கும் தாய்நாட்டுக்கும் இடையிலான மக்களின் ஆழமான தொடர்பை காட்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ருஹூணு கதிர்காம மகா தேவாலயத்தின் வருடாந்த எசல பெரேராவை குறிப்பிடலாம் என்றும் தெரிவித்தார். ඓතිහාසික සංස්කෘතික උරුමයන් මේ මාතෘභූමියත් එක්ක අපේ රටේ ජනතාවගේ තිබෙන ඓන්ද්‍රිය සබඳතාවය පෙන්눔 කරන ඉතාමත් වැදගත් පෙරහැර මංගල්‍යයක් තමයි මේ ඓතිහාසික රුහුණු කතරගම මහා දේවාලයේ මේ පෙරහැර මංගල්‍ය. අවුරුදු 2187ක් අවිච්ඡින්නව මේ මහා කලා මංගල්‍ය පවතිනවා. අවුරුදු 2000කට අධික කාලයක් අවිච්ඡින්නව යම් කාර්යයක් මංගල්‍යයක් සංස්කෘතික උත්සවයක් පවතිනවා නම් ඒක මොනතරම් ගැඹුරු සංස්කෘතික පදනමක් නිර්මාණය කරනවාද කියන එක අපිට තේරුම් ගන්න පුළුවන්. ඒ නිසා සමාජයක් අවිච්ඡින්නව පවතින්නේ එම සංස්කෘතික උරුමයන් සමග අවිච්ඡින්නව පැවතුනොත් විතරයි. ඒ නිසා මම හිතනවා වාර්ෂිකව පවත්වන මේ රුහුණු කතරගම මහා දේවාලයේ මේ පෙරහැර මංගල්‍ය අපේ ඓතිහාසික උරුමයන් අපේ රට ගොඩනැගී තිබෙන සංස්කෘතික පදනම් ආරක්ෂා කරගනිමින් අනාගත පරම්පරාව වෙනුවෙන් එම සංස්කෘතිකයේ උරුමයන් උරුම කර දෙන ඉතාමත් ඓතිහාසික අවස්ථාවක්. මේ පෙරහැර දෙස බලාගෙන හිටපුවම අපිට දැනෙන්නේ කුමක්ද? නව යෞවනයේ තරුණ තරුණියන් දහස් ගණනක් අපේ අතීත මිතුන් මිත්තන්ගේ සංස්කෘතික උරුමයන් පෙරදරි කරගෙන පෙරහැර මංගල්‍යයේ ගමන් කරන බව අපි දකිනවා. එයින් අපිට පෙන්눔 කරන්නේ කුමක්ද? මේ නව යෞවන තරුණ තරුණයන් මේ ඓතිහාසික උරුමයන් තවත් තිරාත් කාලයක් පවත්වාගෙන යන්න ඒ අභියෝගය වුන් බාරගෙන තිබෙන බවත් ඒ අභියෝගේ සාර්ථකව නිමා කරන්නත් හැකියාව තිබෙන බව තමයි ඔවුන් පෙන්눔 කරලා තිබෙන්නේ. එක පස්සකින් ගත්තොත් මෙම අවස්ථාව අපේ රටේ ජාතික අනන්‍යතාවයන් වගේම අපේ රටේ ජාතික සමගිය පිළිඹු කරන අවස්ථාවක්. අපේ සමාජයේ විවිධ බෙදීම් හැලහැප්පීම් තිබෙන යුගයක විවිධ ගැටුම් නිර්මාණය කිරීම සඳහා පොරබදන යුගයක සාමකාමීත්වයේ සහජීවනයේ සිළු ජන කොට්ටාසන් එක්ක පුදබිමකට කැඳවමින් මේ කරන ඓතිහාසික මහා මංගල්‍ය මම හිතනවා අපේ හාමුදුරන් වහන්සේගේ කැපකිරීම සහ මඟ පෙන්වීම තවත් මෙහි අලංකාරත්වය තවත් මෙහි පෞරුෂය සහ ගැඹුර විදහා පෙන්눔 කරනවා. பொது போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனான மற்றும் தரமான நிலைக்கு உயர்த்தும் நோக்குடன் இறக்குமதி செய்யப்பட்ட 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளன. இந்த பேருந்துகள் சீனாவின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனம் ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பொது போக்குவரத்து துறையில் தரமானதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த புதிய மெட்ரோ பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் கடந்த மே மாதம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே இந்த 104 பேருந்துகளும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தற்போதைய சமூகத்தில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மக்கள் அடிமையாகியுள்ளதன் காரணமாக குடும்ப கட்டமைப்பு மற்றும் மனித உறவுகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றார். திறந்த சந்தை பொருளாதாரம் இந்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோடு சமூகத்திற்குள் நுகர்வுவாதம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதன் மூலம் மக்கள் மத்தியில் செயற்கையான ஆசைகளை உருவாக்கி பணம் சம்பாதிக்கவே இன்று சமூகத்தை இயக்கும் பிரதான காரணியாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். சீதுவை பகுதியில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திறந்த சந்தை பொருளாதாரமானது மக்கள் மத்தியில் இதற்கு முன்னர் இல்லாத எல்லையற்ற ஆசைகளையும் தேவைகளையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சந்தையானது மக்களின் உண்மையான தேவைகளின் அடிப்படையில் அன்றி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஆசைகள் மூலம் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலேயே கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். නිස්සාර සතුටක් කරා ලුහුබැඳ යාම සහ අසංවේදී හෘද සාක්ෂිය එන්න මේ කරුණු තුන තමයි අපේ ජීවිතයේ අද මිනිසා පෙළන්නේ කියන එක පාප වහන්සේ ප්‍රකාශ කරනවා. අපි මේ ලෝකයේ තියෙන දේවල් පස්සේ ගිහිල්ලා අපිට දැනෙන මහන්සිය
වැඩක් නෑ. මේ දේවල් తాවකාලිකයි. අද නූතන මනුෂ්‍යයාට තියෙන ලොකුම පීඩාවක් තමයි මසුරු හදවත. ඒ කියන්නේ හැමදේම එකතු කරගන්න තියෙන ආසාව. මේක පස්සෙන් අපි යනවා. හැබැයි මේ එකතු කරගන්න කිසිම දෙයක් අපිට අරන් යන්න බෑ. ඒවා ස්ථිර නෑ. ඒවා ඔක්කොම తాවකාලිකයි. මේ අපි ජීවත් වෙන తాවකාලික ජීවිතය අපි හුඟක් අසහනෙන් පුරව ගන්නවා. මෙන්න මේ දේවල් පස්සෙන් යෑමෙන්. මේ පරිභෝජනවාදයේ එක අංගයක් තමයි ෆෝන් එක තමයි සම්පූර්ණ ජීවිතේ. ඇඳට ගිහිල්ලත් ෆෝන් එක බල බල ඉන්නවා. ෆෝන් එක. රෑ නිදාගන්නේ නැහැ. එළි වෙනකම් වැඩසටහන් බලනවා. අම්මලා තාත්තලා දරුවෝ එක තැන් වල. අම්මලා තාත්තලා තවත් තැන් වල. පෞල් ජීවිතයක් නැහැ. වටිනාකම් ඔක්කොම නැති වෙලා. මේ තමයි பரிபோஜனவாதே. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக நீதியமைச்சர் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறியப்படுத்த உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று பிற்பகல் நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்காரவுடன் நடத்திய விசேட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இக்கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரஜீவ் அமரசூரிய குறித்த கலந்துரையாடல் ஏறத்தாழ 1 மணித்தியாலயம் வரை நீடித்ததாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் குறித்த அரசியலமைப்பு திருத்தத்தை இச்சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள வேண்டாம் என தமது சங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைத்து வேண்டுகோள் விடுத்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியதாக அவர் கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி அது தொடர்பான முடிவை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளிடம் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். මේ වෙලාවේ අපේ තීරණයට අනුව සියලුම දෙනා එකක් නෑර මේ ආණ්ඩුවේ දූරදර්ශී නොවන මේ තීරණයට විරුද්ධයි. මේක ඇත්තටම බුද්ධිමත් නොවන තීරණයක් ආණ්ඩුව අරන් තියන්නේ. අපි ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය සියලු පියවර ගන්නවා. කැබිනට් තීන්දුවකුත් දැන් අරන් තියෙනවා අපේ අදහස අහන්න නැතුව. මේක අධිකරණයේ ස්වාධීනත්වයට තියෙන දැඩි පහරක්. සියලු ආණ්ඩු මේ අන්තිම අවුරුදු 20 අධිකරණ පද්ධතිය කෙරෙහි අවශ්‍ය ඒ ඉන්වෙස්ට්මන්ට් එක කරලා නැහැ. නඩුකාරවරු අලුතෙන් බඳවා ගන්න ඕනේ. උසාවි අරින්න ඕන. අලුත් උසාවි පටන් ගන්න ඕනේ. ඒ අධිකරණ සීමා සමයට පොඩි කරලා අලුත් උසාවි ඒක තමයි උත්තරේ. මේක ආණ්ඩුවට තාමත් අවශ්‍ය නම් අනිවාර්යෙන් ජනමත විචාරණයට යන්න වෙනවා. ලෝකේ රටවල් වල හැම දියුණු රටකම අධිකරණ පද්ධතිය වසර ඒ කියන්නේ 65 70 දක්වා දීර්ඝ කරලා තියෙනවා. දැන් ඔබතුමාලා මේ කරන්නේ රාජපක්ෂවරු විශේෂම පාස්කු ප්‍රාරය සම්බන්ධයෙන් නඩුව අග්ගිස්සට අවිලා තියෙන්නේ. ඒවා තීන්දුව ලං වෙලා තියෙන්නේ. ඒවා කල් දාලා මේ රාජපක්ෂවරුන් ඇතුළු විපක්ෂයේ හොරු මංකොල්ලකාරයෝ වංචනික දූෂිතයන්ට එහිරෙව මේ නඩු ටික කල් දාගන්න නේද කියන එකයි ජනතාව අහන්නේ. හරි පළවෙනියෙන් උත්තර දෙන්න ඉස්සෙල්ලා ඔබතුමා කියන්නේ ඔබ කාවද නියෝජනය කරන්නේ? නෑ මම ස්වාධීනව අපි මතය ඇහුවෙම. නෑ මම ඔබතුමා මේ මාධ්‍යද නියෝජනය කරන්නේ? මොකද්ද මාධ්‍ය? ටොප් විත් යාල් YouTube channel එක. මෙතන අපි ඔක්කොම කැමති නඩු ඉක්මනට ඉවර වෙනවට. නඩු ඉක්මනට ඉවර වෙන්න ඕන, කාර්යක්ෂම වෙන්න ඕන. அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி முறையை மாற்றுவதற்கே ஜனாதிபதிக்கு ஆணை கிடைத்ததே தவிர நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்றி நீதிமன்றத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கைபொம்மையாக்கிக் கொள்வதற்கு அல்லவென எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சட்டம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களின் மீதே ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுகிறது. அவ்வாறு இவற்றின் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளும் அமைந்து காணப்படுகின்றன. இது தொடர்பில் ஜனாதிபதிக்கோ அல்லது நீதி அமைச்சருக்கோ சரியான புரிதல் இல்லையெனில் மாண்டெஸ்கிவின் நூலை படித்து பார்க்குமாறு நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரம் கணம் நீதிமன்றத்தால் தலையிடுவதன் மூலம் ஜனநாயகம் அளிக்கப்படும் அதேவேளை கணம் நீதிமன்றத்தின் சுதந்திரம், மக்கள் மத்தியில் கணம் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மை மற்றும் கணம் நீதிபதிகளின் நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. உலகின் பல நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் அதிகார பீடங்கள் நீதிமன்றத்திலும் சட்டத்துறையிலும் தலையிட முயன்றுள்ளன. அண்மையில் இந்தியாவில் நடந்த சம்பவங்களை மறந்துவிட வேண்டாம் என தற்போதைய அரசாங்கத்திற்கு ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ඔබට වරම ලැබුණේ ව්‍යවස්ථා සංශෝධනයක් හරහා ජනාධිපති ක්‍රමය වෙනස් කරන්න. විනිසුරුවන්ගේ විශ්‍රාම වයස් වෙනස් කරලා විධායකය අධිකරණයට බලපෑම් කරලා අධිකරණය විධායකයේ අතකොළුවක් කරගන්නට නොවේ. ප්‍රජාතන්ත්‍රවාදය ශක්තිමත් වන කුළුණු තුනෙන් අධිකරණය කියන කුළුණ විනාශ මුඛය කරාගෙන යන්නට වත්මන් රජය කටයුතු කිරීම අපි දකින්නේ නිර්ලජ්ජිත ක්‍රියාදාමයක් හැටියට. විශේෂයෙන්ම මේ කුළුණු තුන තුල
බලය බෙදී හැරියාමක් තිබෙනවා. ඒ වගේම සංවරණ සහ තුලන තිබෙනවා. ජනාධිපතිවරයාටවත් අධිකරණ ඇමතිවරයාටවත් ඕක නොතේරෙනවා නම් මොන්ටෙස්ක්යුගේ ස්පිරිට් ඔෆ් ලෝස් කියවල බලන්න. මොකද ඒ පොතේ සම්බන්ධ වෙන ප්‍රතිපත්තීන් කේන්ද්‍ර කරගෙන තමයි මේ කුළුණු තුන ප්‍රජාතන්ත්‍රවාදී රටවල් වල ශක්තිමත්ව ස්ථාපනය වෙලා තිබෙන්නේ. මේ රජය කරන්නේ අධිකරණයට අපහාස කිරීම. ගරු විනිසුරුවන්ගේ කීර්ති නාමයට ප්‍රහාරයක් එල්ල කිරීම. රටේ විධායකය රටේ අධිකරණය ආක්‍රමණය. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதியும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் பாராளுமன்றத்தின் ஆயுதப்படை மற்றும் புலனாய்வு குழுக்களின் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருபவருமான அமெரிக்க பிரதிநிதி கிறிஷி ஹவுலகன் தலைமையிலான தூதுக்குழுவினர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பானது கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, ஆளுகை, கல்வி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை என்பனவற்றுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டு இலங்கைக்கும் ஐக்கிய அமெரிக்க குடியரசுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்கான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அமெரிக்க தூதுக்குழுவின் முன்பாக வலியுறுத்தினார். முதலீட்டாளர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதிலும் கடன் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதிலும் இலங்கை மிகப்பெரிய அளவிலான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாண்டர்ட் பூர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு முக்கியமாக இருக்கும் மாற்றீடு மற்றும் பரிவர்த்தனை தரப்படுத்தலில் இலங்கை சிசிசி பிளஸில் இருந்து 2026 ஆண்டில் பிக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் கடன் தரவரிசை மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர்ஸ் நிறுவனத்தினால் 2026 ஜூலை மாதத்தில் வெளியிடப்பட்ட புதிய தரவரிசையின்படி இலங்கையின் கடன் தரவரிசையை முந்தைய மட்டத்திலேயே ஸ்திரமாக பேண அரசாங்கத்தால் முடிந்துள்ளது. டித்வா புயல் தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் போன்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் பொருளாதார பாதையை மாற்றாமல் முன்னோக்கி சென்றமையாலேயே இந்த ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க முடிந்தது என்பதை பிரத்யேகமாக குறிப்பிட வேண்டும். அதேபோல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு முக்கியமாக இருக்கும் மாற்றீடு மற்றும் பரிவர்த்தனை தரவரிசை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது. ஒரு முதலீட்டாளர் தான் ஈட்டும் லாபத்தை மீண்டும் தனது நாட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு வசதி மற்றும் அவர்கள் பெற்ற கடன்களையும் வட்டியையும் செலுத்துவதற்காக உள்ளூர் நாணயத்தை வெளிநாட்டு நாணயமாக மாற்றிக்கொள்வதற்கான திறன் ஆகியவை இதன் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்று தெரிவித்தார். මේ 2026 ජූලි මාසයේ වෙනකොටත් මේ අවුරුද්ද ඇතුලේ අත්පත් කරගත යුතු ආදායම් ඉලක්කවලින් 63.5% අත්පත් කරගෙන තියෙනවා. 2026 වර්ෂයේදීත් අපි සැලසුම් කරන ලද ආදායම් අපිට ළඟා කරගන්න පුළුවන්. ඒ ඉලක්ක අභිබවා යන්න පුළුවන්. ඔබට මතකයිද දැන් මාස දෙක තුනකට කලින් රට ඇතුලේ උත්සාහයක් දැරුවා විදේශ විනිමය අනුපාතය ඩොලරයට සාපේක්ෂව අවප්‍රමාණවල ආර්ථිකයේ බිඳ වැටෙනවා. ඩොලරයට සාපේක්ෂව රුපියල් ප්‍රමාණය 400 500 දක්වා වැඩි වෙලා යනවා කියලා විශාල බියක් ඇති කරා. හැබැයි ඒ සියල්ලක් බොරු බවට පත් කරමින් මේ ශ්‍රේණිගත කිරීම වලින් අපිට සාතිකයක් ලබා දීලා තියෙනවා. සියලු ආර්ථික කටයුතු පවත්වා ගනිමින් සංචිත ගොඩනගාගෙන තියෙනවා කියන කාරණේ තමයි මේකෙන් පැහැදිලි කරන්නේ. ඒවා තමයි ප්‍රධානම හේතු සාධක බවට පත් වෙලා තියෙන්නේ. මේ කාරණාවලට යම් බාධකයක් පැන නැගිලා තියෙනවා නම් ඒ එක් අභියෝගයක් තමයි අනවශ්‍ය ලෙස තියෙන මේ පොලිය. අපි දැන් උපක්‍රමශීලීව මැදි කාලීන ණය ලබා ගැනීමේ ක්‍රමවේදය හරහා මේ වෙනකොටත් පෙන්눔 කරලා තියෙනවා. මේ ජාත්‍යන්තර ආයතනත් එක්ක ඇගීමකට ලක් කරලා තියෙනවා. අපි ක්‍රමිකව භාණ්ඩාගාර බැඳුම් කර පැත්තට තල්ලු වෙමින් දිගුකාලීනව ණය ලබා ගන්න භාණ්ඩාකාර බැඳුම් කර යම් අඩු ස්ථාවර පොලි අනුපාතයන්ට ලබා ගැනීමෙන් ණය ස්ථිරසරභාවය පවත්වා ගන්න සමත් වෙමින් තියෙන ලක්ෂණ සංඥාවන් තියෙනවායි කියන එක මේ වාර්තාව ඇතුලේ තියෙනවා. ඒක ඉතාමත්ම වැදගත්. සමහර ණය අරන් තියෙන්නේ ඉතාමත්ම අසාර්ථක සහ ප්‍රතිඵලදායක නොවන දේවල් වලට. ඉතින් අපිට ණය ස්ථිරසරභාවයේදී ණය අඩු කර ගැනීමේ අවශ්‍යතාවය තියෙනවා. ඒ වගේම අපේ සංවර්ධන කටයුතු වලට අවශ්‍ය උචිත ණය ලබා ගැනීම තියෙනවා. මේ එක්තරා අභියෝගයක් අපි ඒක කළමනාකරණය කරමින් ඉන්නවා. ජයග්‍රහණමේ අත්පත් කර ගැනීම සඳහා වැදගත් උනේ නිවැරදි තීන්දුව తీරන ප්‍රතිපත්ති ඒකාග්‍රතාවය පවත්වා ගනිමින් දේශපාලන ස්ථාවරත්වය අත්පත් කර ගැනීමෙන් නිවැරදි ලෙස ආණ්ඩුකරණය කිරීමයි කියන කාරණය சந்தான கர தெல்தினிய பகுதியில் காரிலிருந்து பெண் எண்முறை சிகிச்சை நிபுணர் சடலமாக மீட்கப்பட்ட கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நால்வரின் விளக்கமறியல் காலம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி புஷ்பிக ஜெயதாச முன்னிலையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நுவரெலியா மற்றும் தெல்தினிய பகுதிகளில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது பிரதான சந்தேக நபர் உயிரிழந்த பெண்ணின் காதலன் என கூறப்படுபவர் பிரதான சந்தேக நபரின் மனைவி குண்டசால பிரதேச சபையைச் சேர்ந்த சாரதி மற்றும்
மெனிக்கின்ன போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஆகிய சந்தேக நபர்களுக்கே எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார். நல்லதண்ணியிலிருந்து மஸ்கலியை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி கடந்த 22ஆம் தேதி மோகினி எல்ல பகுதியில் பிரதான வீதியிலிருந்து விலகிச் சென்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து கண்டி போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 13 வயது பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் என நல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவி கீழ் நல்லதண்ணி மூர்ரே தோட்டத்தில் வசித்து வந்தவரும் மஸ்கலிய புனித ஜோசப் கல்லூரியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்தவருமான செல்வம் திஷ்ணா ஆவார். முச்சக்கர வண்டியை ஒரு குடும்பத்தவர் ஓட்டிச் சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. முச்சக்கர வண்டியின் ஓட்டுநரும் பின்னிருக்கையில் பயணித்த அவரது உறவினரும் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பள்ளி மாணவிகளும் ஒரு பள்ளி மாணவனும் படுகாயமடைந்து கண்டி போதனா மருத்துவமனையில் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனை மற்றும் டிகோயா ஆதார மருத்துவமனை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நல்லதண்ணி போலீசார் டிகோயா அடித்தள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பள்ளி மாணவன் தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவியின் சடலம் மீதான மரண விசாரணையின் பின்னர் உடல்கூற்று பரிசோதனை செய்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கண்டி மாவட்டம் பண்வில ராக்சாவ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 71வது வருடாந்த திருவிழாவையொட்டி பால்குட பவனி மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. புனித கங்கையிலிருந்து பால்குட பவனி எடுத்து வரப்பட்ட அம்மனுக்கு ஊற்றப்பட்டது. தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை, உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரணவம் அறக்கட்டளை ஏற்பாட்டில் அதன் ஸ்தாபக தலைவர் சித்ரவேல் ரமேஷ் பாபு அவர்களின் ஏற்பாட்டில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லூர் சட்டநாதர் வீதியில் அமைந்துள்ள இலங்கை கலைஞர் மண்டபத்தில் வாழ்வியல் திருமுறைகளில் வாழ்வியல் என்ற கருப்பொருளில் மிக பிரம்மாண்டமான சைவ மாநாடு ஒன்று இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் திருக்கைலாய பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி இச்சையும், நமச்சிவாயவே நானவின்றியத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. பிரணவம் அறக்கட்டளை நடத்தும் முதலாவது சர்வதேச சைவ மாநாடு 2026 இலங்கை திருநாடு யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலை மன்ற மண்டபத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15/7/2026 சனிக்கிழமை காலை முதல் மாலை வரையிலும் மிக சிறப்பான இந்த நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய சைவ சமயத்தை, தமிழை பரப்புவதற்கும் பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம், பதிகம் பாடினால் பயன் பெறலாம் என்கிற அருமையான ஒரு தலைப்பிலே நம்முடைய தேவார திருவாசக பதிகங்கள் இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். பஞ்சபுராணம் பாடக்கூடிய நிகழ்வுகள் மிக அருமையாக முறையிலே நடத்த வேண்டும். சமுதாய சீரழிவுகள், தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய இளம் தலைமுறையினரிடத்திலே நீங்க வேண்டும், நல்ல சைவ பழக்க வழக்கங்கள் பரவ வேண்டும் என்று இந்த சைவ மாநாட்டை நம்முடைய பிரணவம் அறக்கட்டளை மிக சிறப்பாக நடத்த இருக்கிறது. அந்த விழாவில் அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு ஆதரவு நல்கி சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய தலைவர் பேராசிரியர் வா மகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய செயலாளர் மற்றும் பொருளாளர், பிரணவம் அறக்கட்டளையினுடைய தலைவர் நிறுவனர் சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவை இவ்வளவு
அருமையாக நடத்துவதற்கு அமைப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகிற நம்முடைய லண்டன் திரு நடராஜா சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த மாநாடு இனிதே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். தலவாக்கல வேர்ல்டு விஷன் நிறுவனத்தினால் சிறுவர்கள் மற்றும் குடும்பங்களின் உகந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்வதையும் வன்முறையற்ற ஆரோக்கியமான எதிர்காலத்தை இணைந்து கட்டியெழுப்புவதையும் நோக்கமாக கொண்டு தலவாக்கல நகரில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் வீதி நாடகம் மற்றும் ஸ்டிக்கர் பிரச்சார நடவடிக்கை நிறுவனத்தின் அதிகாரி ஷிகா சமரதுங்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. லிந்துள்ள பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் ஏற்பாட்டில் போதும் பிரச்சாரம் எனும் மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இந்நிகழ்வு ஒருங்கிணைப்பின் கீழ் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தலவாக்கல நகரத்திலிருந்து ஆரம்பமாகி இலங்கை வங்கி சுற்றுவட்டார வழியாக தலவாக்கல பஸ் நிலையத்தை சென்றடைந்ததுடன் நோக்கமும் அழைப்பும் வன்முறைக்கு போதும் என்று முற்றுப்புள்ளி வைப்போம், நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இப்பேரணி மற்றும் வீதி நாடகம் மற்றும் பொதுமக்கள் வன்முறைக்கு எதிராக உறுதியளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்திலும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு வன்முறையற்ற பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயற்பட உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சிறுவர்களின் பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்தும் இவ்வாறான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் சமூகத்தில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் அனைவரும் நம்பிக்கை வெளியிட்டனர். சிறப்பு அதிதிகள் நிபுண MOH வைத்திய அதிகாரி சரத் அபேவர்தன் அவர்கள், அதோடு அதனுடைய பிரதி வைத்திய அதிகாரி வசதி நானே පෝෂණය ගැන කියලා දෙනකොට රොකට් මෙඩිසින් කියලා දීලා හරියන්නේ නැහැ. ඉතාලම සිම්පල් විදියට කියලා දෙන්න ඕනේ. කොටින්ම කියතොත් පොළොන්නරු විඳක් ඇවිල්ලා තියෙනවා. අපිට ඒ නිලයේ තියෙන මිනිස්සු මොනක් තමයි ලොකු රස්සාවක්. අපි සැලකිලිමත් වෙන්න ඕන කාරණයක්. සභාපති තුමි ඇතුළු අතරමැදට ප්‍රදේශ සභාවේ ගෞරව නායකත්වයේ සියලුම නිලධාරී මහත්මයාට සහ අනිකුත් සියලුම නිලධාරී මහත්මයාට අපි ආරාධනා කරනවා. මේ ලෝකේ වචන පරිහරණය කරන්නේ වැඩි හරයක් මිනිසුන් අතර පරිහරණය වෙන වචන එක උලුප්පා ජීවිතය